ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவை பார்த்து வருகிற உங்கள் அனைவருக்காகவும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கிறது மாத்திரமில்லாமல் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் அதை எழுதும் பொழுது அது எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வாருங்கள், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். இன்றைக்கு சங்கீதம் 84வது சங்கீதத்திலே முதல் வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை பார்க்கின்ற பொழுது இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய பிரசன்னத்தை இல்லாவிட்டால் தேவனுடைய சமூகத்தை உணர்ந்த ஒரு மனிதனாக அங்கே இருந்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அது மாத்திரமில்லாமல் இந்த சங்கீதக்காரன் தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தில் சொல்லுகிற காரியம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேலும் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறது. அது மாத்திரமில்ல, என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது என்பதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சமூகம் என்பது மிக ஆச்சரியமானது. அது மாத்திரமில்லாமல் அது இன்பமானது என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை நாம் இப்பொழுது எங்கு வேண்டுமானாலும் அவரை தொழுது கொள்கிற ஒரு காலமாக இருக்கிறது. வேதத்திலே நான் வாசிக்கிறோம், யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவை தொழுது கொள்கிற காலம் எங்கும் வருகிறது என்பதை கூட யோவான் சுவிசேஷத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தை நாம் உணர்கிறவர்களாக இப்பொழுதும் எப்பொழுதும் நாம் காணப்பட வேண்டும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அவர்கள் பலிபீடங்களிலே பலியிட்டு தேவனுக்கு பலி செலுத்தினார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிற்பாடு நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் உருவாக்கினார்கள், தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக. பிற்பாடு நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்காக ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டினார்கள். யூதர்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு ஆலயம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி இருக்கிறார். அங்கே ஒரு ஆலயத்திலே தான் போய் ஆராதிக்க வேண்டிய நிலை இல்லாதபடிக்கு நாம் எங்கு வேண்டாலும் நாம் கல்வாரியின் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, நாம் கூடி வருகின்ற பொழுதெல்லாம் நாம் அவரை ஆராதிக்கின்ற பொழுது அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி நாம் கூப்பிடத்தக்கதாக அந்த கிருபாசனத்திலே சேரத்தக்க சலாக்கியத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தேவ சமூகத்தை நாம் எல்லா நிலைகளிலும் உணரத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதாவது நாம் இருக்கும் பொழுதும், நாம் நடக்கும் பொழுதும், நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு நிலைகளிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் உணர முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ மரித்தேன், சதா காலங்கள் உயிரோடு கூட நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அன்றென்றைக்கும் எங்களோடு தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பிதாவை நாம் எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய
ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்காக உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக அவர் பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய, அவரை தரிசிக்கத்தக்கதாக, ஆண்டவருடைய சமூகத்தை உணரத்தக்கதான சூழ்நிலையை ஆண்டவர் சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக அவர் உண்டாக்கி தந்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் என்றென்றைக்கும் எங்களோடு கூட தங்கி இருக்கும்படிக்கும் தேற்றல் வாங்கிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினால் நாம் தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் உணரத்தக்கதாக, எந்த சூழ்நிலையும் அவருடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக, எந்த நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தை நாம் உணரத்தக்கதாக, நாம் போக்கிலும் வரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவரை நாம் எங்கு வரும்னாலும் எப்படி வரும்னாலும் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, மன்றாடும் பொழுது நம்முடைய அருகாமையிலே தேவன் இருப்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரிகளே, நாம் எங்கிருந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்க, அங்கிருந்தாலும் அவரை ஆராதிக்கத்தக்கதான தேவ கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானதாக இருக்கிறது. அதாவது அவரிடத்திலே பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட இடத்திலே தான் அந்த தேவ பிரசன்னத்தை அவர் உணர்ந்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் அது மாத்திரமல்லாம், ஆனால் நானோ நீங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினால் அவரை எங்கும் தொழுது கொள்ளத்தக்கதான காலத்தை நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் 2-3 பேர் நாம் கூடியிருக்கும் பொழுது, நாம் தனியாக தேவ சமூகத்தில் கூடியிருக்கும் பொழுது, நாம் குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தை நாம் கூடியிருந்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தையும் அவர் நம்மோடு இருக்கிறதை உணரக்கூடியதாக, அவர் நம்மோடு கூட வாழுகிற தேவனாய் இருக்கிறபடினால் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை நாம் என்றும் எப்பொழுதும் எங்கும் அனுபவிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். அவர் எவ்வளவு நல்ல தேவன். இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு பிரியமானபடி, அவர் சொன்ன வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழுகின்ற பொழுது என்றென்றைக்கு நம்மோடு கூட தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலின்படி நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சமூகத்தை நாம் எப்பொழுதும் உணர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அந்த சத்தியத்தோடு, அந்த உண்மையோடு கூட நாம் அவரை ஆராதித்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆம் பிரியமானவனே, எதிரடையாக இருந்த எல்லாவற்றையும் நமக்கு தேவன் அதை நீக்கி அவரோடு ஒப்புரவாகத்தக்கதாக, பிதாவோடு நாம் சேரத்தக்கதாக சலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கல்வாரியிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் அவரை தொழுது கொள்ளத்தக்கதாக, எப்பொழுதும் அவரை ஆராதிக்கத்தக்கதாக, எந்த நிமிஷம் எந்த செக்கமுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, அவருடைய சமூகத்தை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, அவருடைய சமூகம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையோடும் அந்த விசுவாசத்தோடும் இந்த உறவோடு, இந்த தேவனோடு வைத்திருக்க அந்த உறவிலே நாம் மென்மேலும் பலப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் எல்லா சூழலிலேயும் அவருடைய பிரசன்னத்தை அவர் உணரக்கூடியதாக இருந்தது. சிறைச்சாலையிலே சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருந்தது. அடிகளிலும் உபத்திரவங்களும் துன்பங்களும் வியாதிகளிலும் அவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதுக்கு காரணம் என்னவென்றால், தேவனை ஆண்டவர் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறவராக இருந்தார். இந்த உண்மையான சத்தியத்தை உண்மையை நாம் அறிந்து எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த அறிவோடு அந்த சிந்தையோடு கூட நாம் ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள், உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது கர்த்தாவே. நாங்கள் இருக்கிற எல்லா இடங்களையும் நீர் கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழுகிற கிருபையை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இன்னும் ஒரு வீடியோவிலே சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ.